ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எறா தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாய் ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் 4 வெங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இது ஆனியன் இந்த ஸ்டேஜ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி இருக்கும்போது எறாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், தேவையான அளவு கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா கலரிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்குன்னு பச்சை மிளகாய் போட்டுட்டோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். தொக்கு ரெடி ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம். இல்லை இப்போ இது நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எறா தொக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அமில் அரன் பயணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.